நிறைய பேர் இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. அதில் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. ஆனால் அதில் இருக்கிறத பின்பற்றுறாங்களான்னு பார்த்தா பின்பற்ற மாட்டாங்க. நல்ல விஷயத்த இருக்கு, ஆனால் அதை காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவாங்க. ஆனால் கெட்ட விஷயத்த கேட்பாங்க, இது மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க, அதை பற்றியே யோசிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிங்கன்றது நிறைய வீடியோவில் நம்ம சொல்லும் போது, அது என்னடா காலையில் எந்திரிக்கிறது, அந்த 4 மணிக்கு ஏன் எந்திரிக்கணும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் இதே இதை 10 மணிக்கு எந்திரிக்கனா ரொம்ப சந்தோஷமா செய்வீங்க. ஆனால் 10 மணிக்கு எந்திரித்து உடம்பு கெடுதல், அந்த எல்லாமே உங்க பாடி கெடுதல் நம்ம சொன்னாலும் அதை சந்தோஷமா செய்வீங்க. காலையில எந்திரிச்சா நல்லதுன்னு நம்ம சொல்றோம், ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு செய்ய மாட்டேங்கிறோம். நல்லதை கஷ்டம்னு நினைக்கிறீங்க, கெட்ட விஷயம் நல்லது சந்தோஷமா செய்றீங்க. அதான் உண்மை. இப்போ டயட் சொல்றாங்க, ஹெல்த்தியா இருக்கணும், பாடி நல்லா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிங்க. இப்ப நான்லாம் பண்ணும்போது பார்த்தா சுடுதண்ணி குடிப்பேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே சுடுதண்ணி குடிப்பேன். ஒரு கப்பு, ஒரு 500 ml இருக்கிற சுடுதண்ணியை மெதுவானதை நான் குடிப்பேன். ஏன்னா பாடியில் இருக்கிற அந்த கழிவுகள்லாம் வெளியில போகணுன்றதுக்காண்டி. இது காஃபியோ டீயோ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் கஞ்சி குடிப்பேன், அதுக்கு முன்னாடி ஒரு சுடுதண்ணி குடிப்பேன், அதுக்கப்புறம் ஒரு லைம் ஜூஸ் அந்த மாதிரி குடிப்பேன். அப்ப இந்த மாதிரி டயட்லாம் நிறைய டயட் ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும், நிறைய டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ இதை எப்படா சாப்பிட்றது, இது எப்படா பண்றது. ஆனா நல்ல விஷயம், இதை பண்றதுனால ஃபுல் டே உங்களுக்கு அந்த எனர்ஜெட்டிக் இருக்கும் போது அதை ஃபீல் பண்ணீங்கன்னா, இது எனக்கு நல்லா இருக்கே, இந்த எனர்ஜி எனக்கு தேவை, எனக்கு இது ஒரு சந்தோஷம் நினைக்கும் போது இந்த செஞ்சிட்டு இருந்த டயட்டை நீங்க எடுப்பீங்க. ஆனா நீங்க மாறாக ஒரு பிரியாணி சாப்பிடணுமோ இல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிடணுமோ என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவீங்க, ஃபுல்லா கட்டிடுவீங்க. ஜங்க் ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த பாம்பு சாப்பிட்டுட்டு நெளிவி பார்த்திருக்கீங்களா, இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம, அதுக்கப்புறம் நடக்கிற அந்த ப்ராசஸ், அந்த 4 மணி நேரம் கஷ்டப்படுறது, எங்கேயாவது கிடைச்சா படுத்துருவோம் தூங்கிடுவோம் நினைப்பீங்க. ஆனா இதே தான் நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. மார்னிங் இந்த டயட் சாப்பிடுங்க, ஆஃப்டர்நூன் இந்த டயட் இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க, நைட்டுன்னு நிறைய இருக்கும், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, இந்த ஆயில் இல்லாம சாப்பிடுங்க. இப்பெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. வாட்டர் ஃபுல்லா எடுங்க, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் எடுங்க. இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா இதை சாப்பிட்டா சந்தோஷம் கிடைக்குது. கெட்டதை ஈஸியா அப்சர்வ் பண்ணக்கூடியதுதான் நம்ம மனசு அதை தான் தேடும். நைட்டு சீக்கிரமா படுங்க, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கலாம்னா 9 மணிக்கு படுக்கிறதோட 12 மணி 1 மணி வரைக்கும் தூங்குறத நம்ம சர்வசாதாரணமா பண்ணுவோம். ஆனா அந்த மனசு அதை தான் எடுத்துக்கும். ஏன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கெட்ட இந்த எல்லாமே கெடுதலான சில விஷயங்கள் ஆழமா நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சது தான். எல்லாருக்குமே அதுதான். ஏன் எனக்குமே அப்படிதான் இருந்தது. ஏன்னா சுகம் கண்டுறோம், சந்தோஷம் அதுல கிடைக்கிறனால அதை செய்யறோம். நாக்கு ருசியா அதிகமா தேவையில்லாத ஃபுட்டு சாப்பிட்றதும், நல்லா தூங்கணும், அது அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிடறோம். நம்மளுக்கு எது சந்தோஷமோ அது ஆழமா பதிஞ்சுக்கிறனால மனசு என்ன பண்ணுதுன்னா, அந்த ரெக்கார்டு அதை மாத்திரம் தான் எடுத்துக்குது. ஆனா அந்த ஒரு 15 மினிட்ஸ் நம்ம செய்யக்கூடிய அந்த மார்னிங்ல செய்யக்கூடிய எக்ஸசைஸோ, அந்த மார்னிங்ல செய்யக்கூடிய சில ஃபுட்ஸ் ஹேபிட்டோ, அந்த டயட்டை எடுக்கும் போது நம்ம ஃபுல் டே நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத மனசுக்கு புரிய வச்சுட்டோம்னா ரிவர்ஸா எடுத்துக்கும். எப்படி கெட்டதெல்லாம் சந்தோஷமா எடுச்சதோ, நல்ல விஷயம் நம்ம நல்லா இருக்கும், பாடி எனர்ஜி கொடுக்கும், இது ஆத்ம திருப்தியே நம்மளுக்கு கொடுக்குது, இது டே லைஃப் நல்லா கொடுக்குதுன்றத அந்த மனசுக்குள்ள பதிய வச்சு அந்த மனசுக்கு புரிய வச்சுட்டோம்னா ரிவர்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நல்ல ஃபுட்டை சாப்பிடுவீங்க, நல்ல விஷயங்கள் எடுப்பீங்க, மனசு இதை மாத்திரம் எடுத்துக்கும். கெடுதலான ஃபுட்ஸ், தேவையில்லாத ஜங்க் ஃபுட், தேவையில்லாத என்னைக்கா ஒரு நாள் பிரியாணி சாப்பிடலாம், ஆனா டெய்லி சாப்பிடுறவங்க ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு பிரியாணி தேடி போய் சாப்பிடுறது. நிறைய யூடியூப் சேனல்ல அங்கங்க ஃபுட்ஸ் சேனல் நல்லா இருக்கு, அதை ட்ரை பண்ணி சொல்லும் போது அதை போய் ட்ரை பண்றது, அந்த வாசனை, அந்த ருசி, அதை போய் தேடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த சேனலை பார்க்க அவாய்ட் பண்ணுவீங்க, இந்த ஃபுட் ட்ரை பண்ண மாட்டீங்க, அதை டிராவல் பண்ணி அந்த இடத்துல போனாலும் போக மாட்டீங்க. என்ன காரணம்னா, உங்க அந்த எடுக்கிற டயட் சந்தோஷம், இது எனக்கு எனர்ஜி கொடுக்குது, இது அந்த 4 மணி நேரம் எனக்கு நல்ல டைஜஸ்ட் அந்த ப்ராசஸ் கொடுக்குது, என் திங்கிங் நல்லா இருக்கு, நான் நல்ல வேலை செய்யறேன், இன்னைக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வரும். எங்க தப்பு நடக்குதுன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடும் ஒழுங்கா தூங்காத ஒரு விஷயத்தினால எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அதை புரியாத நிறைய பேர் ஜங்க் ஃபுட்டை
சாப்பிட ஆரம்பிக்கிறனால தான். இதே தான் நீங்க ஒரு 60, 70, 100 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, ஜங்க் ஃபுட்னு ஒண்ணு இருந்திருக்காது. அப்ப இருக்கிறது நல்ல ஃபுட், இயற்கையானது, ஆர்கானிக்கா சாப்பிடும் போது அவங்க சுறுசுறுப்பா வேலை பார்த்தாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சாங்க, 6 மணிக்குள்ள சாப்பிடுவாங்க, சாயந்தரம் 8 மணிக்குள்ள படுத்துருவாங்க, சூரியன் அஸ்தமாவும் படுத்துருவாங்க, திருப்பி 6 மணிக்கு 4 மணிக்குள்ள எந்திரிச்சு வேலை போவாங்க. இதுதான் அப்ப இருக்கிற லைஃப் சைக்கிளா இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, தூங்குறதே நம்ம 1 மணி, சாப்பிடுறதே 2 மணி, சில பேரெல்லாம் எந்திரிக்கிறது மார்னிங் 10, 11 மணி. அப்ப லைஃப் சைக்கிள் டோட்டலா மாறும் போது உங்களோட பாடியும் உங்க எண்ணமும் உங்கள் ஆள் மனதும் கெட்டு போய் தான் நிக்குது. அப்ப கெட்டு போன விஷயத்தை ஈஸியா அப்சர்வ் பண்ணக்கூடிய மனசா தான் நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஆல்கஹால், தேவையில்லாத சிகரெட், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் உடனே நம்ம மனசு எடுத்துக்கும். ஏன்னா நம்ம அப்படி பழகி இருக்கோம், அப்படிதான் இந்த பூமி இருக்கு, அப்படிதான் மனிதர்கள் வாழ்றாங்க, அப்படிதான் விளம்பரம் வருது. முக்கியமா இந்த விளம்பரங்கள்ல சொல்லக்கூடிய அந்த ஃபுட்ஸ், அந்த அவங்க சொல்ற அந்த ட்ரிங்க்ஸ், அதுல இருக்கிற எல்லாமே அத நம்ம மனசுக்குள்ள அப்படியே வாங்கி உள்ள இருக்கும் போது இதுதான் நல்லது, இது நல்லது, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மனசு கேட்கும் போது அதை நோக்கி போறோம், அந்த கெட்ட விஷயத்துக்கு போறோம். நல்ல விஷயத்துல நம்மளுக்குள்ள காதுல வருது, படிக்கிறோம், நிறைய பேர் சொல்றாங்க, இந்த மோட்டிவேஷன் நம்ம சொன்னோன்னே அதை மனசு எடுத்துக்காது. ஏன்னா நீங்க அதை மனசுக்குள்ள கொண்டு போகல. இது தேவைன்றத நீங்க பதிவு வைக்காதனால உள்ள இருக்கிற கெட்ட விஷயம் பதிவு தான் உங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கும். செகண்ட் நீங்க ட்ரை பண்ணுவீங்க, காலைல எந்திரிச்சிடலான்னு, ஆனா தூக்கம் உங்களை தடுக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் படுவோம், இன்னும் கொஞ்ச நேரம் படம், அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி 10 மணி வரைக்கும் தூங்குற ஹேபிட்ஸா மாத்திக்கவே மாட்டீங்க. ஒரு நாள் கஷ்டப்படுவீங்க, 2 நாள் கஷ்டப்படுவீங்க, ஆனா 3ஆவது நாள் ட்ரை பண்ணி எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஹேபிட்ஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 6 மந்த் 100% நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க, லைஃப் லாங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப பதிவை வந்து நீங்க பண்ண ஆரம்பிட்டீங்க. டயட் சாப்பிட்டா கொஞ்சம் தான், ஆனா டேஸ்ட் இருக்காது அந்த சொல்ற டயட்ஸ். ஆனா அதனால படுற பிரதிபலன், அதனால கிடைக்கக்கூடிய பாடி மாற்றம், அதனால நம்மளுக்கு எந்த நோய் வரலன்றத ஆள் மனதுக்கு பதிய வச்சுட்டோம்னா, புரிய வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் எதை கொடுத்தாலும், பிரியாணியே கொடுத்தாலும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃபுட் கொடுத்தாலும் நீங்க அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டீங்க. இந்த ரொட்டீன் லைஃப்குள்ள வருவீங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, மெடிடேஷன் பண்றது, அதுக்கப்புறம் நிறைய ஹேபிட்ஸ் பண்றது, நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது, கரெக்டான லஞ்ச் சாப்பிடுறது, நைட் கரெக்டா அந்த 6 to 7 மணிக்கு சாப்பிடுறது, 9:30 மணிக்குள்ள பெட்டுக்குள்ள போறது, இதை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கிறதுனால உங்க பாடி மெக்கானிசம் மாறும். இந்த மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள அந்த கெட்ட பழக்கங்கள் வராது, கெட்ட எண்ணங்கள் வராது, கெட்டு போன சில விஷயங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. எப்ப பேசுறதை அவாய்ட் பண்றீங்களோ நல்ல விஷயங்களை வருவீங்க. ஒன்னே ஒண்ணு புரிச்சுக்கோங்க, ஒரு இருட்டு அது கெட்ட விஷயங்கள்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல விஷயம், பிரைட்டான ஒரு விஷயம்னா இருட்டு உங்களை அப்படியே ஆர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கும், ஃபாக் மாதிரி உங்களை அமுக்கிட்டே இருக்கும். எப்ப நீங்க வந்து அதுல இருந்து விடுபடுறீங்களோ, ரொம்ப கஷ்டம் விடுபடுறது, விடுபட்டு வர தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இருட்டே இல்லாம நல்ல பிரைட்டா உங்களுக்கு பார்வை கிடைக்கும் போது நீங்க அந்த நல்ல விஷயத்துல போக்கஸ் பண்ணி போவீங்க. இந்த கெட்ட விஷயத்தை அவாய்ட் பண்ண 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 ஆனா கஷ்டங்க. ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணவங்க அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டாங்க, ஒரு சிக்கன் சாப்பிடறது அவ்வளவு விட மாட்டாங்க, ஜங்க் ஃபுட் எந்த ஃபுட் வேணும் எடுத்துக்கோங்க விட மாட்டாங்க. ஆனா இந்த ஹேபிட்ஸ், அந்த ஹேபிட்ஸை திருப்பி திருப்பி நான் சொல்ற நிறைய டயட்ஸ், உங்களுக்கு தெரியாத டயட்ஸ் எல்லாம் இல்ல, உங்களுக்கு நிறைய டயட்ஸ் உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க, வீட்டுல பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, அதை கடைபிடிச்சிங்கனாலே போதும். உங்க வீட்டு ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி, உங்க வீட்டோட பினான்சியல் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாக்கிங் மார்னிங் பண்றது, ஒரு மெடிடேஷன் பண்றது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிறது, ஆஃப்டர்நூன் ஒரு நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது, நைட்டு லைட்டான ஃபுட் எடுத்துக்கிறது, ரொம்ப ஹெவியா எடுத்துக்காம லைட்டா ஆயில் இல்லாம எடுத்துக்கிறது. அப்ப டைஜஷன் நமக்கு நல்லா ஆகும். டைஜஷன் ஆகிறதுனால ஈஸியா ப்ராசஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஹெவி ஃபுட் எடுக்கிறதும் ஹெவியா நான்வெஜ் ஏதாவது எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ப்ராசஸ் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கும் அந்த நம்ம டைஜஸ்ட். இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா ஏர்லி மார்னிங் வரைக்கும் உங்க ஃபுட் டைஜஸ்ட் ஆகாம இருந்துச்சுன்னா முட்டை ஏப்ப மாதிரி வரும். காரணம் என்ன, டைஜஸ்ட் ஆயிருக்காது. ஆகாதனால உங்க தூக்கமும் கெடும், நீங்க டைஜஸ்ட் ப்ராசஸ் இன்னும் தள்ளும், நீங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க்கும் தள்ளும். எல்லாமே டோட்டலா ஒரு சாப்பாடுனால ஒரு டே உங்களுக்கு லாஸ் ஆகும். அந்த ஒரு டேல நீங்க பண்ண வேண்டியது, படிக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள், உங்க பிசினஸோ ஜாபோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகும்போது அடுத்த நாள் அது கிடைக்காது. இன்னைக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காம போகும், உங்க கிளாஸ் லெசன்ஸ் கிடைக்காம போகும், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காதனால டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது என்னைக்காவது தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மிஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க. நிறைய விஷயத்த மிஸ் பண்ணும்போது உங்க பாடியில மெக்கானிசம் தேவையில்லாத விஷயங்களே போக்கஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப பெட்டர் கெட்ட
கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் எதுன்னு புரியறதுக்கு நான் மனசுக்கு சொல்ல பாருங்க, ஆள் மனத்துக்கு புரிய வைங்க. இது தேவையில்லை, இந்த கெட்ட விஷயங்கள், கெட்ட பழக்கங்கள், ஃபுட் ஹேபிட்ஸ், எல்லா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் தேவையில்லை. டயட், நல்ல விஷயம், வீட்டுல சமைக்கிற ஃபுட்டு, அம்மா கொடுக்குற ஃபுட்டை மாத்திரம் சாப்பிடணும், நல்ல விஷயம் கொடுக்கறத எடுத்துக்கிட்டோம்னா நடக்கும். ஆனா அதை புரிய வச்சுட்டோம்னா சேஞ்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, என்னென்ன பழக்கங்கள் உங்ககிட்ட இருக்கு. ஆல்கஹால் இருக்கா, சிகரெட் ஸ்மோக்கிங் இருக்கா, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்களா, இல்ல நீங்க கெட்ட விஷயத்த பாக்குறீங்களா, கெட்ட விஷயத்த பேசிட்டு இருக்கீங்களா? அதை அவாய்ட் பண்றதுக்கு முதல்ல ஏன்னா பிடிச்சி அது சந்தோஷம் கொடுக்குது செய்றீங்க. இது தவிர நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை செஞ்சீங்கனாலே உங்க மனது எடுத்துக்கும். இது பிராக்டிஸ் பண்றது கஷ்டம், ட்ரை பண்ணுங்க. ஒரு 21 நாள் பண்ணிட்டீங்கன்னா 48 நாள் கடந்துருவீங்க. 48 நாள் கடந்துட்டீங்கன்னா ஒரு 3 மாசம் கடப்பீங்க. அந்த 3 மாசம் செஞ்சுட்டீங்கன்னா 100% உங்க லைஃப் லாங் அதை வந்துருவீங்க. எல்லா எண்ணங்களும் டிராவல் ஆகிறதுக்கு 90 டேஸ் டிராவல் பண்ணிட்டீங்கனாலே நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயங்கள் பண்ணீங்கன்னா கெட்ட பழக்கமே வராது. அது ரிவர்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே நல்லதே உங்களுக்கு விஷயங்கள் உங்க மனசு செய்ய ஆரம்பிக்கும். தேவையான விஷயங்கள் மாத்திரம் செய்யும். கெட்டது மேல ஆசை இல்லாம போவீங்க, நல்லது மேல ஆசைப்படுவீங்க. யோசிங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சீங்கனாலே மாத்திடுவீங்க. செஞ்சு பாருங்க.